toppers can crack civil service exam. யூஸ்வலா நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், இல்லைன்னா ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம யார்ட்டையும் சொன்னோம் அப்படின்னா யூஸ்வலா நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாப்பர்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ணலாம், ஸ்கூல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க தான் கிளியர் பண்ணலாம், இல்ல காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க தான் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான நம்பிக்கை வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி இருக்குது. அப்படி கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து உங்களோட நாலேஜ் லெவலை செக் பண்ற எக்ஸாமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேக் இட் கிளியர். இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து நம்மளோட பிரெயின் எப்படி இருக்குது, அல்லது நம்மளோட நாலேஜ் லெவல் எப்படி இருக்குது, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கோமா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கோமா, ஃபெயில் ஆன ஸ்டூடெண்டா ஃபெயில் ஆகாத ஸ்டூடெண்டா அப்படிங்கிற பாக்குற எக்ஸாமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஐக்யூ லெவல் செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனோம் இல்லைன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனோம் அப்படின்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ற எக்ஸாமே தவிர மற்றபடி ஒரு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டர் வி நந்தகுமார் ஐஆர்எஸ். ஒரு சிலர் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஹி இஸ் மை பர்சனல் கைட். ஹி ஹஸ் டேக்கன் கிளாஸஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் மீ. ஐ ஹவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ஸோ நந்தகுமார் ஐஆர்எஸ் இவரை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இருக்கலாம். நான் இப்போ அவரை பத்தி நான் சொல்றேன். when he was in 6th standard, ஸ்கூல்ல 6th standard படிக்கும்போது இவருக்கு வந்து படிப்பே வரல அப்படின்ட்டு இவரை ஸ்கூலை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க. தென் 6th 7th 8th 9th 10th எதுவுமே ஒரு ஸ்கூல் படிக்கல. ஒரு டுட்டோரியல் மூலமா ஜாயின் பண்ணி 10th 12th எக்ஸாம் எழுதுறாரு. எழுதிட்டு காலேஜ் ஜாயின் பண்றாரு. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வராரு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வரும்போது தான் இவரோட ஒரு பெரிய டிராபேக் தெரியுது. என்னன்னா டிஸ்லெக்சியா அவருக்கு இருக்குது. டிஸ்லெக்சியா அப்படின்னா யூஸ்வலா நமக்கு வந்து ஒரு புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா we will read 1 or 2 times and we will mug up or we will understand, right? நம்ம வந்து ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி படிச்சோம் அப்படின்னா then we will understand. டிஸ்லெக்சியா இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு பேஜையே கிட்டத்தட்ட 40 to 50 times படிச்சாதான் நம்மளுக்கு எப்படி ஒரு வாட்டி ரீட் பண்ணும்போது என்ன கெப்பாசிட்டியில நம்ம பிரெயின்ல ஏறுவோம், அவங்களுக்கு 40 to 50 times படிச்சாதான் நம்மளோட ஒரு டைம் படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நந்தகுமார் ஐஆர்எஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டாப்பர்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ணணும்னு அப்படி இல்லை. ஈவன் ட்ராப் அவுட்ஸ் உங்களுக்கு அந்த எய்ம் இருந்தால் கூட போதும். எய்ம் இருந்தால் மட்டுமே போதும், இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரெண்டாவது மித், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் கேன் பிகம் ஐஏஎஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா 84,000 ஆஸ்பிரன்ஸ் இன்ஸ்டாகிராமில் 84,000 இருக்கிறாங்க. அவங்கள கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். யூஸ்வலாக நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. சார், I am from Hindi medium, can I crack this exam? Sir, I am from very rural background, can I crack this exam? அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்றது ஒண்ணுதான், ஹிந்தி மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அல்லது தமிழ் மீடியம் அதை பத்தி ஐஎஸ் எக்ஸாம்ல ஒரு கன்சிடரேஷன் கிடையாது. நீங்க வந்து உங்களோட மதர் டங்க்லேயே எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்திலேயே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லேயே எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து தமிழ் எழுதிக்கலாம். ஓகே. மிஸ்டர் விபி ஜெயசீலன் ஐஆர்எஸ், மிஸ்டர் ஏ மணிகண்டன் ஐஏஎஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க. தமிழ்லேயே எக்ஸாம் எழுதி இப்போ மிஸ்டர் விபி ஜெயசீலன் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்காரு. மிஸ்டர் ஏ மணிகண்டன் ஐஏஎஸ் வந்து இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல ஐ திங்க் இஸ் அண்டர் ட்ரைனிங் நவ். ரெண்டு பேருமே நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மித் நம்பர் 3, கோச்சிங் இஸ் அ மஸ்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். நான் ஆல்ரெடி என்னோட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன், கோச்சிங் கேன் கைட் யூ ஒன்லி ஃபார் சம் டிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு 40% கைடன்ஸ் மட்டும்தான் வந்து கோச்சிங்கால தர முடியும். தே கேன் ஷோ யூ த வே, திஸ் இஸ் த வே டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் அன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அதை தவிர அவங்க நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறது கிடையாது. இட் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்ம வந்து அதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் போடுறோமா, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம், கிளியரான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோமா, நம்மளுக்கு கிளியரான டெடிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறது தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மெயின். மற்றபடி கோச்சிங் ஜாயின் பண்ணி தான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குது, ரைட்? நான் 2016 எனக்கு ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடையாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற இன்டர்நெட்ல வந்து நான் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாதான் எனக்கு விக்கிபீடியாவே ஓப்பன் ஆகும், ரைட்? அப்போ விக்கிபீடியால பார்க்கும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர இந்த டைம் மாதிரி வீடியோ லோட் ஆகுறதுக்கே இட் டேக்ஸ் டைம், மச் டைம். யூடியூப்லாம் அப்போ வந்து நான் ஐ திங்க் ஐ ஹவ் நாட் ஓப்பன்ட். அப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கிளியர் 4G கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைன்லேயே நீங்க எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈவன் கோச்சிங் இஸ் அவைலபிள் ஆன்லைன்.
இப்போ நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். சென்னைக்கு போகணும். சென்னையில போய் அண்ணாநகர் இஸ் a hub for IAS aspirants. If you go to Annanagar, you can see many IAS aspirants roaming here and there. Morning ஒரு 8 o'clock பாத்தீங்கன்னா அண்ணாநகர் will be fully rush. IAS aspirants கிட்டத்தட்ட ஒரு 1000 to 5000 IAS aspirants வந்து அண்ணாநகர்ல மட்டுமே தங்கி இருப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் அங்க போய் நமக்குன்னு தனியா ஒரு இடம் பார்க்கணும், இடம் ரெண்ட் அதிகம். ஸோ there are many issues. கோச்சிங் வந்து இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல வீட்ல இருந்தே கத்துக்கலாம். And many materials are available for free online. You can download it for free. Even books, நாங்க என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்றோமோ எல்லாமே வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிராக்கிங் தி IAS எக்ஸாம் இஸ் ஆல் லக். இதுவும் ஒரு சிலர் சொல்றது. இந்த லக் அப்படிங்கிற வேர்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அல்லது IAS எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா லக் வேணும். லக் இல்லைன்னா நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இட்ஸ் டோட்டலி ராங். நம்மளுக்கு இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி success is 1% luck and 99% perspiration or dedication or நீங்க அதுக்கு போடக்கூடிய ஹார்ட் ஒர்க். இந்த 1% லக்கை தான் வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இந்த டெடிகேஷனை விட்டுருவாங்க ஆர் பர்சிவியரன்ஸை விட்டுருவாங்க. நம்ம 99% லக் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த 1% லக் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி 100% லக் வேணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்ல வேண்டாம். நம்ம கரெக்டான ஹார்ட் ஒர்க், கரெக்டான டெடிகேஷன், பர்சிவியரன்ஸ் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல வந்து எடுத்தோடனே கிளியர் பண்ணிடலாங்கிறது ஐ வில் நாட் சே இட் இஸ் இம்பாசிபிள், பட் இட் இஸ் டிஃபிகல்ட். இந்த எக்ஸாம்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே IAS ஆயிடலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் கஷ்டம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் போடணும், கரெக்டான டெடிகேஷன் இருக்கணும். Myth number 5, lakhs of aspirants give this exam and only few get into IAS. As I said, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 5 lakh people, 5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 வேகன்சிஸ் இருக்கும். ரைட். இந்த இப்போ நம்ம போட்டி போடுறது வந்து 5 lakh ஆஸ்பிரன்ஸோட போட்டி போடுறோமா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பார்த்தோம்னா நமக்கு பெருசாக தெரியும். 5 லட்சம் பேரோட போட்டி போட்டு 900 வேகன்சிஸ்குள்ள வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒன்லி 2000 to 3000 சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் will be there. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். they will just give it a try. why don't we give it a try அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம எழுதி பார்க்க கூடாது, ஃப்ளூக்ல அடிச்சு விட்டா கிடைச்சிருமே அப்படின்னு. இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது. ஃப்ளூக்ல அடிச்சு விட்டா பாஸ் பண்ற எக்ஸாம் கிடையாது. ஆல்ரெடி திரும்ப நான் சொல்ற மாதிரி தேவையான ஹார்ட் ஒர்க், தேவையான டெடிகேஷன், தேவையான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த 900 லிஸ்ட்ல நம்ம வந்து வர முடியும். ஸோ நீங்க வந்து 5 lakh ஆஸ்பிரன்ஸ் 10 lakh ஆஸ்பிரன்ஸ் கூட ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஜஸ்ட் 2000 to 3000 ஆஸ்பிரன்ஸ். இதுலயும் ஒரு சிலர் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. I will tell you in the later slides about this detailing. Myth number 6, UPSC is showing partiality between aspirants from South India and North India. Recent timesல இது வந்து அதிகமா நிறைய பேரை பேசப்படுது, particularly in Tamil Nadu. UPSCல வந்து சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதே கிடையாது, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை தான் நிறைய பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. யூபிஎஸ்சி வந்து never shows any partiality. In fact, நீங்கள் வந்து யூபிஎஸ்சியோட செலெக்ஷன் ப்ராசஸில் கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி வந்து 1926ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி. 1926ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ட்டு ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சிவில் சர்வன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. 1926ல இருந்து இன்னைக்கு வந்து 2021ல வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க யூபிஎஸ்சியோட செலெக்ஷன் ப்ராசஸ்ல எந்த ஒரு ஃபால்ட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் எவ்ரி திங் இஸ் கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க, எப்படி சூஸ் பண்றாங்க, இத்தனைக்கும் ஒவ்வொரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா 5 லட்சம் பேரோட மார்க்ஸ் வந்து ஃபைனலா வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ கேன் சி ஹவு தே ஆர் செலக்டிங் பீப்புள் ஃபார் சிவில் சர்வீஸ். வாட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்? இட் இஸ் அ நேஷன் வைட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நாடு ஃபுல்லாக நடக்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் conducted by Union Public Service Commission. Through this exam, you will be recruited to various civil services of India. Civil service இந்த எக்ஸாமுக்கு போகிற இந்த ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னால் இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். நம்மளை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் வி காட் இண்டிபெண்டன்ட். லார்ட் மெக்கலே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் எழுதுறாரு. இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அவங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் ஒரு ட்ரேடுக்காக வந்தவங்க டாக்ஸ் போட்டு பீப்புள் அடிமைப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் குட்.
அப்படின்ட்டு லார்ட் மெக்கலே வந்து என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. என்னன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லா சிவில் சர்வன்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும். அது மூலமா நம்ம வந்து பீப்புள்கிட்ட வந்து டைரக்டா டாக்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஒரு ட்ரேடுக்காக, ஒரு கடை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இந்தியன் பீப்புளை ஃபர்ஸ்ட் அடிமை பண்ணணும் அப்படிங்கிற என்ன கிடையாது. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற செழிப்பை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் பீப்புளை வந்து அடிமைப்படுத்தினாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல போயிட்டு இதுதான் நீங்க பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ஓன் கண்ட்ரில நம்ம இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சொந்த மக்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அடிமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லார்ட் மெக்கலே என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு, இந்தியா ஃபுல்லா சிவில் சர்வன்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் செட்டப் பண்ணுவேன்ட்டு. 1854 லண்டன்ல ஒரு கமிஷன் செட்டப் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்தியன்ஸ்க்கு பெர்மிஷன் கிடையாது. இந்தியன்ஸா சிவில் சர்வீஸ்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணாங்க. 1854 கமிஷன் செட்டப் பண்றாங்க. 1864 ஒரு இந்தியன் கஷ்டப்பட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். அவர் யாரு அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் தெரியும் இல்லையா, அவரோட தம்பி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளியர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்தியன்ஸ் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை வந்து அவங்க கம்மியா வச்சிருந்தாங்க. 18 இயர்ஸ்ல இருந்து 23 இயர்ஸ், ஐ மீன் 18, உங்களுக்கு 18 வயசு இல்லைன்னா 23 வயசு, இதுக்குள்ளதான் இந்த எக்ஸாம் எழுத முடியும், இதுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி 1864 சத்யேந்திரநாத் தாகூர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்றாரு. அண்ட் அனதர் ஒன் திங், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பிரிட்டிஷோட பீரியட்ல வந்து நம்ம வந்து லண்டனுக்கு போய் தான் எக்ஸாம் எழுதணும். இந்தியாவில் வச்சு எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து வேற லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. 1922 ஃபைனலி இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் பெட்டிஷன் போட்டு பிரிட்டிஷ்ட கேட்டு 1922 இல்ல எங்களுக்கு இந்தியாலேயே ஒரு கமிஷன் செட்டப் பண்ணிட்டாங்க, இந்தியன்ஸ் கேன் ரூல் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் வச்சாங்க. அக்கார்டிங் டு தட் 1922 British government accepted their petition and started a Union Public Service Commission in India. Soon after you start preparing for UPSC civil service exam, you will come to know about this. What is UPSC and what is TNPSC? Because Union Public Service Commission and Tamil Nadu Public Service Commission, they both conduct civil service exam. நானும் இதே மாதிரி தான் யூபிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நான் யூபிஎஸ்சி எழுதவா டிஎன்பிஎஸ்சி எழுதவா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. யூபிஎஸ்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேஷனல் லெவல் எக்ஸாம், இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய எக்ஸாம். இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஆல் இந்தியா சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீஸ். டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா நம்மளால ஸ்டேட் லெவல் சர்வீஸ் மட்டும் தான் போக முடியும். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றவங்க மட்டும்தான் பேருக்கு பின்னால ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்னு போட்டுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்றவங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், இப்படிதான் அவங்க வந்து பேருக்கு பின்னால போட்டுக்கலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் வந்து எல்லா வருஷமும் நடக்கும். பட் இன் டிஎன்பிஎஸ்சி எப்பப்போ வேகன்சிஸ் அவங்களுக்கு வருதோ அப்போ தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் நடக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. யூபிஎஸ்சியில வந்து நம்ம ஒன்ஸ் ஐஏஎஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் ப்ரொமோஷன் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆயிட்டார் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல போடுறாங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரெயினிங் ஆஃபீஸரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போக சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். வித்தின் ஒரு 5 to 7, 10 இயர்ஸ்ல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடலாம். ஐ திங்க் 7 இயர்ஸ், 5 to 7 இயர்ஸ்ல நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி எழுதி சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க அவங்க வந்து சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வந்து 20 இயர்ஸ் ஆகும். இப்போ வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்துட்டோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இப்போ ஐஏஎஸ் தான் பெருசு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நம்ம மேக்ஸிமம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்போ வந்து ஐஏஎஸ்க்கு வந்து ஹைப் வந்து அதிகம். எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஹைப் அதிகமாக கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு வந்து அவ்வளோ ஹைப் கொடுக்கல. அதனாலயும் என்னவோ எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க ஐஏஎஸ் தான் பெருசு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பெருசு கிடையாதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். எலிஜிபிலிட்டி, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 21 வயசு இருந்தா போதும். எனி டிகிரி, எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே.
நீங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, லாயர்ஸ் சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, என்ஜினியர்ஸ் ரீசெண்ட் டைம்ல நிறைய என்ஜினியர்ஸ் வந்து சிவில் சர்வெண்ட் ஆகிட்டு வராங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க வந்து ஃபைனல் இயர் இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் எழுதிக்கலாம். மெயின்ஸ் எழுத போறதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம வந்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு காலேஜ் எக்ஸாம்ல நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் வந்து யூ கான்ட் ரைட். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. நான் அதுக்கு எப்படி பிளான் பண்ணுங்கிறது சொல்லி தந்துடுவேன். தேர் இஸ் ஸ்பெஷல் ஃபீ எக்ஸம்ஷன். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் அல்ல பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 ஃபீஸ். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸ் கிடையாது. யூ கேன் ரைட் இட் ஃபார் ஃப்ரீலி. அதர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 100 ரூபி பே பண்ண வேண்டியிருக்கும், மெயின்ஸ்க்கு வந்து 200 ரூபி பே பண்ண வேண்டியிருக்கும். தட்ஸ் ஆல். இந்த எக்ஸாம் டோட்டலாக எழுதுறதுக்கே 300 ரூபி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இன்டர்வியூ நம்ம போறதுக்கு இப்போ இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் ஹெல்ப் யூ டு கோ டு டெல்லி அண்ட் தே வில் see your vacation. ஐ மீன் நீங்க ஸ்டே பண்ணக்கூடிய எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்துக்குவாங்க. எக்ஸாம் ப்ராசஸ். இந்த எக்ஸாம்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ப்ரிலிம்ஸ் வந்து யூஸ்வலா மே இல்லை ஜூன்ல நடக்கும். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல டியூ டு சம் இஷ்யூஸ். எக்ஸ்ட்ரா அட்டம்ஸ் வந்து போன வாட்டி கொரோனானால எக்ஸ்ட்ரா அட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணிட்டு மேபி திஸ் வீக் இந்த வந்து யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே அல்லது ஜூன்ல வந்து எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல நடக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து பிப்ரவரி மார்ச்ல நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து எழுதுறதுக்கு இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு யூ கேன் ரைட் இன் மதுரை, வெள்ளூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை. இந்த மாதிரி ஒரு சில சிட்டிஸ்ல மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு சென்டர் இருக்கும். மெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் எவ்ரி ஸ்டேட். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஃப்ரம் தமிழ்நாடு யூ கேன் ரைட் எக்ஸாம் இன் சென்னை அலோன். இஃப் யூ ஆர் ஃப்ரம் கேரளா யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம் இன் ட்ரிவேண்ட்ரம் அலோன். அது மாதிரி இஃப் யூ ஆர் ஃப்ரம் கர்நாடகா யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம் ஒன்லி இன் பெங்களூர். அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கேபிட்டல் சிட்டியில மட்டும்தான் மெயின்ஸ் நடக்கும். இன்டர்வியூ, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாம் இன்டர்வியூக்கு வந்து யூ ஹேவ் டு கோ டு டெல்லி. ப்ரிலிம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ரிலிம்ஸ்ல வந்து 10 lakh கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது எழுத வர்றது மேபி என்னவோ 5 lakh கேண்டிடேட்ஸ் தான். மெயின்ஸ்க்கு வந்து இந்த நம்ம 5 lakh கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்க இல்லையா, இதுல இருந்து 10,000 அல்லது 15,000 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 10,000 to 15,000 candidates will go after clearing the mains exam. 1,500 இல்ல 2,000 candidates இதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எழுதுறதுல இருந்து 1,500 or 2,000 they will be selected and they will go to Delhi and attend personality test. The 1,500 இல்ல 2,000ல இருந்து they will select 900. if they இப்போ அந்த வருஷத்தோட வேகன்சி வந்து 900ல இருந்து 1,000 அப்படின்னா among 1,500 to 2,000 they will select 900 according to their vacancy. இதுல prelims பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு போகும்போது மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா you have to come again to prelims once more. நீங்க வந்து prelims once again எழுதிதான் திரும்ப மெயின்ஸ்க்கு வர முடியும். அல்ல prelims பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸும் பாஸ் பண்ணிட்டேன், பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா திரும்பவும் நீங்க வந்து prelims எழுதி மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் வர முடியும். இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து நம்மளுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். இன்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முக்கியமான காரணமே இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு வந்து பவர் தராங்க. யூபிஎஸ்சி வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியால இருந்து சில கேண்டிடேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது பவர் தர்றதே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ யூ மஸ்ட் ரீட், யூ ஷுட் ஸ்டடி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, எப்படி வந்து நம்மளோட பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, இந்தியாவில் பாலிட்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியன் பாலிட்டி படிப்போம். இந்தியன் கவர்னன்ஸ், இந்தியாவில் வந்து அரசாட்சி எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கணும், ஆக்சுவலா என்னென்ன மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூ ஷுட் ரீட் இந்தியன் கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிப்போம். தென் வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக நாடுகளில் உள்ள வரலாறுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ancient history of India, medieval history of India, and modern history of India. Then art and culture of India. இந்தியாவில் உள்ள ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இப்போ நம்ம கீழடியில் அதுக்கப்புறம் ஹரப்பான் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்ட் கிராஃப்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம வந்து படிச்சுக்கிறோம். என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் பற்றி படிக்கணும். வேர்ல்டு ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எதுக்கு படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களோட போஸ்டிங் எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரியில தான் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து கிடைச்சிட்டு அப்படின்னா யூ வில் பி போஸ்டட் எனிவேர் இன் த வேர்ல்டு. உலக நாடுகளில் இந்தியாவுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்களோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் யூ வில் பி போஸ்டட் இன் சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே வந்து யூ வில் பி கெட் போஸ்டட். இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ காட் செலக்டட் இன்டு ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இட்ஸ் அ மஸ்ட் திங். நீங்க வந்து உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், நார்தர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட், நீங்க வந்து அந்த ஸ்டேட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களை வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டீல் வித் தெம் ஆல்சோ. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு டீல் வித் டெரரிஸ்ட். மும்பைல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது போலீஸ் வந்து தான் நம்ம வந்து போலீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா. அப்போ வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, நம்மளோட கண்ட்ரியோட இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவில் படிப்போம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்னு சொல்ல முடியாது. ஒரு இந்தியாவோட மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட்டை சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டோட மூத்த குடிமகன் அல்லது ஒரு முதல் மகன் அப்படின்னு சொல்றது யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு நாட்டோட ஒரு டிஸ்ட்ரிக்டோட மூத்த மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உத்தரகாண்ட்ல ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, உத்தரகாண்ட்ல ஃப்ளட் வரும்போது அதை இப்போ நம்மளுக்கு நெல்லையில, திருநெல்வேலியில வந்து நல்ல மழை வந்துச்சு. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? வெள்ளம் வரும் அப்படின்னா எந்தெந்த லோ லைங் ஏரியாஸ், எந்தெந்த இடம்லாம் வந்து தாழ்ந்த பகுதியா இருக்கு, அந்த இடத்துல இந்த பீப்புளை வந்து எப்படி எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்ட்டு டிசாஸ்டரை நீங்க மேனேஜ் பண்றது, டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாலே தடுக்கிறதுக்காக யூ வில் ஸ்டடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் எத்திக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 ஸ்கீம்ஸ். இந்த 100 to 200 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு பாவப்பட்ட ஃபேமிலில இருந்து உங்களை வந்து பார்ப்பாங்க, ஐயா எங்களுக்கு வந்து வீடு வேணும், வீடு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் நோ வாட் ஸ்கீம், ஐ மீன் எந்த ஸ்கீம் கவர்மெண்ட்ல இருந்து என்ன ஸ்கீம் இருக்கு, என்னென்ன ஸ்கீம் மூலமா இவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். அல்லது இப்போ வந்து ஐயா பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ட்ரீட் பண்ண முடியல, அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எங்கிட்ட ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்ற போது அதுக்கும் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், அதாவது பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலும் நம்ம வந்து அவங்களை ட்ரீட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபுல் செலவு வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிடும் அப்படின்ட்டு நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்காக யூ ஹேவ் டு ரீட், யூ ஹேவ் டு ஸ்டடி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். இதுல வந்து 2 பேப்பர் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ், சிசாட். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், இதுலயும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எக்ஸப்ட் எத்திக்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வேர்ல்டு ஹிஸ்டரி, இதை தவிர மீதி எல்லாமே வந்து இந்த ஒரு பேப்பர்ல வரும். ஒரு பேப்பரா நம்ம எழுதணும். இந்த 100 கொஸ்டின்ஸ்ல இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாள்ல நடக்கும். ஜெனரல் ஸ்டடீஸும் சரி, சிசாட்டும் சரி ஒரே நாள்ல நடக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து மார்னிங் நடந்துடும். சிசாட்ல பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்,
80 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 மணி நேரத்தில் எழுதணும். சிசாட்ல என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், interpersonal skills, communication skills, logical reasoning, analytical ability, decision making, problem solving, general mental ability, data interpretation. இதெல்லாம் வந்து நம்ம சிசெட்ல வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். சிசெட் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர். இது எப்படி குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசெட் கிளியர் பண்ணணும், கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நமக்கு திருத்துவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு சிசெட்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா யூ வில் பி செட் அஸ் ஃபெயிலியர். ஐ மீன் நீங்க வந்து கிளியர் பண்ணதா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து நாட் கிளியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சிசெட் இஸ் அ குவாலிஃபைங் பேப்பர். கண்டிப்பா வந்து சிசெட் கிளியர் பண்ணாதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை நமக்கு திருத்துவாங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் வந்து நடந்துடும். ஒரே நாள்ல மார்னிங் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆஃப்டர்நூன் வந்து சிசெட்டும் எழுதுவோம். மெயின்ஸ்ல வந்து மொத்தம் 9 பேப்பர் இருக்கும். கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ். கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மதர் டங். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு யூ ஹேவ் டு ரைட் தமிழ், இஃப் யூ ஆர் ஃப்ரம் கேரளா யூ ஹேவ் டு ரைட் மலையாளம். அப்படி ஒவ்வொரு பீப்புளோட மதர் டங்க்கு தான் வந்து கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 hours 300 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குவாலிஃபைங். இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் 3 hours 300 மார்க்ஸ், இதுவும் குவாலிஃபைங். எஸ்ஏ 3 hours 250 மார்க்ஸ். எஸ்ஏல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 2 டாபிக் தருவாங்க, 2 டாபிக் பத்தி நீங்க வந்து எஸ்ஏ எழுதணும், அவ்வளவுதான். இது வந்து 3 hours 250 மார்க்ஸ் கேரி பண்ணுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 3 hours 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2. இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நம்ம வந்து கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜும் இங்கிலீஷும் பாஸ் பண்ணா மட்டும்தான் மீதி உள்ள எக்ஸாமையும் மீதி இருக்கிற எல்லா பேப்பருமே வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டோம், இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணிட்டோம், மீதி இருக்க எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2லயுமே கிளியர் பண்ணா மட்டும்தான், இந்த 2லயுமே கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கணும். மீதி இருக்கிற 7 பேப்பர்லயும் நம்ம பாஸ் மார்க் எடுத்தாதான் வந்து மெயின்ஸ் வந்து குவாலிஃபை ஆகி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்மள அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பேப்பர் ஏ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் எடுத்து எழுதணும். எஸ்ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் படிப்போம், இதெல்லாம் எழுதணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல எத்திக்ஸ். அதுக்கப்புறம் பேப்பர் 6 and 7 வந்து ஆப்ஷனல் பேப்பர். ஆப்ஷனல் பேப்பர்ல ஐ ஹவ் கிவன் யூ த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஷனல் இந்த பேப்பர்ல இருந்து ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ நீங்க ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆப்ஷனல் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் ஆப்ஷனல் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் பேப்பர்ஸும் இருக்கு. நான் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னோட ஆப்ஷனலா சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரை சூஸ் பண்ணி அதுல பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ட்டு வரும் போட்டிருக்கேன் இல்லையா. பேப்பர் 6 and 7 வந்து 2 பேப்பர்ஸ். இப்போ நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேப்பர் 1, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் 2 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட். இப்போ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம்னா we will be allowed to பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், இந்த எக்ஸாமோட ஃபைனல் ஸ்டேஜ். இந்த இதுக்கு வந்து 275 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி போர்டு வந்து அங்க போயிட்டு வந்து உங்கள்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட மென்டல் அலர்ட்னஸ், எப்படி நீங்க வந்து டெசிஷன் எடுக்கிறீங்க, உங்களோட லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இருக்குது, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களோட மாரல் இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது. கண்டிப்பா வந்து இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நமக்கு வந்து நம்மளை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் மூலமாவே நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து கவர்மெண்ட் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரலா இருக்கணும். யூ ஷுட் நாட் பி சப்போர்ட்டிங் எனி கவர்மெண்ட். ஏன்னா யூ வில் பி ஒர்க்கிங் அண்டர் கவர்மெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் இருக்கலாம், திரும்ப பிஜேபி வரலாம். அப்போ கவர்மெண்ட் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம கிட்டத்தட்ட 30 to 35 years அண்டர் தம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பிஜேபி தான் எனக்கு பிடிக்கும், இல்ல காங்கிரஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பொலிட்டிக்கலி ஒரு சைடா பயாஸ்டா இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு பி பொலிட்டிக்கலி நியூட்ரல். அதுக்கப்புறம்
நம்மளோட ஜட்மெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல இருக்கும். இப்போ மெயின்ஸ்ல வந்து 1750 மார்க்ஸ் நீங்க எழுதிருவீங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்ல 270 மார்க்ஸ், மொத்தமா 2025 மார்க்ஸ். இந்த 2025 மார்க்ஸ்ல ஒரு 1000 எடுத்தாலே போதும், யூ கேன் பிகம் an IAS ஆஃபீஸர். என்னென்ன சர்வீஸ், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரே எக்ஸாம்ல எழுதும்போது என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா நமக்கு தெரிஞ்சது ஃபுல்லா IAS, IPS, IFS தெரியும். அதுக்கப்புறம் IRS கூட இப்போ வெளில ஒரு சிலர் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல 25 சர்வீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு நம்ம கூட தான் சேர்ந்து அவங்க ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியாக நடக்கும். இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாம், ரைட்? நாளைக்கு வந்து திடீர்னு நம்மள வந்து டெல்லிக்கு வாங்க, வி ஹாவ் டு ஒர்க் அண்டர் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆஸ் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் இந்தியாவோட டாப் மோஸ்ட் பதவியான கேபினெட் செக்ரட்டரியாக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இவங்க எல்லாருமே வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல பாத்துட்டீங்கன்னா விஜயகுமார் IPS எல்லாருக்குமே தெரியும். விஜயகுமார் IPS அவர் வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஜம்மு காஷ்மீரோட கவர்னரா இருந்தார். அதனால அந்த மாதிரி IASக்கும் IPS, IFOS இவங்க எல்லாருக்குமே வந்து டைனமிக் ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கும். நாட் ஓன்லி ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இந்த குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற சான்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மேபி 2, 3, 5 இயர்ஸ் அவ்வளவுதான் கிடைக்கும். இந்த 35 இயர்ஸ் சர்வீஸ்ல 5 இயர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், இப்படி ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் நம்மள வந்து செக்ரட்டரியா போட்டுருவாங்க. நீங்க வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு கீழே வந்து நம்ம ஒரு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அவங்களுக்கு கைட் பண்றது. இப்போ வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம். அப்போ நம்ம வந்து சப்போஸ் நம்மள வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ல போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம், சார் இந்த மாதிரி நம்மளோட பவர் கெப்பாசிட்டியை, நம்மளோட கண்ட்ரியோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட பவர்க்காக நம்மள வந்து நம்ம மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்தியா வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு ஒரு செக்ரட்டரியா போகலாம். அதனால மட்டுமே இது வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் குரூப் A, குரூப் B அப்படின்னு இருக்கும். ஆனாலும் இந்த 25 சர்வீஸ்லயும் ஒன்னுக்கு ஒன்று பெருசு, ஒன்று சின்னது அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரி ஒன் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், Indian Ordnance Factory Service, Indian Postal Service, Indian Communication Finance Service, Indian Railway Account Service, Indian Railway Postal Service, Indian Railway Protection Service, Protection Force Service, Indian Railway Traffic Service, IRS, Indian Revenue Serviceல ரெண்டு டைப் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ட்ரேட் சர்வீஸ். அதுக்கப்புறம் குரூப் B சிவில் சர்வீஸ் என்ன பார்த்துட்டோம்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ், டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சிவில் சர்வீஸ். இதுல வந்து டெல்லி, அந்தமான் நிக்கோபார்ல மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெல்லி அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போலீஸ் சர்வீஸ், IPS நம்ம வந்து எப்படி IAS, IPSன்னு சொல்றோமோ இதை மாதிரி இவங்கள டானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ். 25 போஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஒரு எக்ஸாம் மூலமா வந்து இந்த 25 போஸ்ட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ் எழுதுவோம். மெயின்ஸ் எழுதும் போதே நம்மளுக்கு கையில வந்து டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு UPSC வந்து தருவாங்க. அதுல இந்த 25 சர்வீஸையும் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணுவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து IAS, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து IPS, ஒரு சிலருக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து IFS இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல தான் போகணும் அப்படின்னு இருக்கும். அப்படி 25 சர்வீஸையும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் நம்ம வந்து இப்போ நம்ம 2025க்கு மார்க்ஸ் எழுதுறோம் இல்லையா, மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, இந்த 2025க்கு நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்றோமோ அதை கன்சிடர் பண்ணி நம்மள வந்து
அலோகேட் பண்ணுவாங்க. மேபி ஐஏஎஸ் கிடைக்கலாம், ஐபிஎஸ் கிடைக்கலாம். அக்கார்டிங் டு அவர் மார்க்ஸ் வில் பி போஸ்டட் அஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்சிஆர்டி அண்ட் அட்வான்ஸ்ட் புக்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பாக்குறீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கிறீங்க அப்படின்னா என்சிஆர்டிஸ் மட்டுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, ரீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. என்சிஆர்டினா நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். என்சிஆர்டியில் உள்ள 6th to 12th புக்கை நீங்க மெதுவா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வீக்கெண்ட்ல ரீட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு உண்டான செமஸ்டர் லீவ்ல ரீட் பண்ணலாம். இப்படி நீங்க வந்து என்சிஆர்டிஸ் புக்கை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் தான் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சேஞ்சஸ்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹிஸ்டரிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் அ குட் நியூஸ். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸும் வந்து ஹிஸ்டரி படிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா புக்ஸுமே வந்து எக்ஸலண்ட் குவாலிட்டியில இருக்கு. உங்களுக்கு என்சிஆர்டியில் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை விட சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டா எல்லாமே கிளியரா புரியுற மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன புக் படிக்கணும், இப்போ 6th to 12th மட்டும் தான் இதில் போட்டிருக்கேன். இந்த புக்ஸ் லிஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் ஒரு 1/2 hour தேவைப்படும். ஐ டோன்ட் ஹேவ் டைம் இல்லை, நான் வந்து நிறைய இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து என்னோட வெப்சைட்ல கொடுத்துருக்கிறேன். என்னோட வெப்சைட் வந்து நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர். அந்த புக் லிஸ்ட் என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு புக்ஸ். இந்த அட்வான்ஸ் புக்ஸ் வந்து இப்போ வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் புக் போக வேண்டாம். நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் நீங்க வந்து அட்வான்ஸ் புக் வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் புக்கோட லிஸ்ட்டும் நான் வந்து என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் என்சிஆர்டியும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அட்வான்ஸ் புக் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்றதுக்கும் நான் லிங்க் தரேன். யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர். ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பர்ல 2 நியூஸ் பேப்பர் தான் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றது. ஒன்று தி ஹிந்து, இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ். ரெகுலரா ரீட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸ் புரியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது அந்த வேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட மீனிங் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. பொலிட்டிக்கல் அண்ட் சினிமா நியூஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நியூஸ் பேப்பரும் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து செப்பரேட்டா ஒரு ஆர்டிக்கல் என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ ஒரு 2 days பிஃபோர் எஸ்டர்டே நேற்று வந்த பேப்பர் கட்டிங் இது. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போ இந்த பிக்சர்ல பாருங்களேன், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல அவங்க என்ன தந்திருக்காங்க, ஒரு 3 பாயிண்ட் தந்திருக்காங்க இல்லையா. இந்த 3 பாயிண்ட் தான் வந்து பிலிம்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் வரும். ஒரு இப்போ ஏஜ் குரூப் வந்து 18 to 50 years இருக்கணும் அப்படின்னு நோட் சொல்லியிருக்காங்க. இந்த 3 கிறிஸ்பான பாயிண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. சுரக்ஷா பீமா யோஜனா என்ன, அதோட பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று, நேற்று வந்த நியூஸ் பேப்பர்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுல காவேரி பேசின் ரிஃபைனரியா பனங்குடி அப்படின்ட்டு ஒரு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா போட்டிருக்காங்க. இதுலயும் பாருங்க, இந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தந்திருக்காங்க இல்லையா. இதை வந்து கம்பல்சரியா நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிலிம்ஸ்ல நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஒரு 4 பாயிண்ட் தந்திருப்பாங்க, 1 2 3 4ன்னு. இதுல இருந்து நம்ம வந்து கரெக்டான ஆன்சர், நம்ம வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு படிச்சிருப்போம். இங்க வந்து அப்படின்னு இருக்கா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட 4மே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து யூ ஹேவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அந்த 4 பாயிண்ட்ல இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கேட்பாங்க. அதுதான் சொல்றேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் தி ஹிந்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா எடிட்டோரியல் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். இந்த எடிட்டோரியல்ல ஃபார்ம் லாஸ் அண்ட் டாக்ஸேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு நேற்று February 16 வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கு. இந்த எடிட்டோரியல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் மினிஸ்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தே வில் ரைட் எடிட்டோரியல்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு நியூஸ் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பார்க்குற தமிழ் சேனல்ல ஒரு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா பத்தி பேசுறாங்கன்னா மேக்ஸிமம் இட் வில் பி அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா
சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்ட் மட்டும் படிச்சா பத்தாது. யூ ஹாவ் டு நோ அபவுட் த criticism, how to criticize. I mean, constructive criticism. There are two types of criticism: constructive criticism and destructive criticism. சிவில் சர்வீஸ்ல வந்து you have to know about constructive criticism. அதாவது ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன நல்லது இருக்கு, என்னென்ன வந்து ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அந்த அஃபெக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இப்படிதான் வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல படிக்கணும். அதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றது வந்து இந்த எடிட்டோரியல் செக்ஷன். ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they will be sharing their point of view. அப்போ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட ஆன்சர்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கோ த்ரூ த சிலபஸ் ஆஃப் யூபிஎஸ்சி சிஎஸ்சி. இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நம்ம வந்து அது என்ட்ராக தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. நீங்க வந்து ஆன்லைன்லேயே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் upsc.government.in இதுல போயிட்டு, அல்லது நீங்க சும்மா போய் கூகுள்ல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே பிடிஎஃப் ஃபார்மேட்ல அது வந்துடும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுல போய் ரீட் பண்ணுங்க. என்னென்ன சிலபஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸ்ல அது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நோ த ஸ்ட்ராட்டஜி. கரெக்டான இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு யூ ஷுட் நோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு வந்து யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் வந்து அவங்க வந்து யூடியூப்ல வந்து நிறைய அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது எப்படி இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு ஒரு 3 பேரோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க, 3 அல்லது 4 பேரோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க, பார்த்துட்டு அதுல நம்ம என்ன பண்ணா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா டிவி. இப்போ நான் வந்து நியூஸ் சேனல்ஸ் சொல்லும்போது நீங்க வந்து யூ கேன் ஸ்கிப் வாட்சிங் தமிழ் நியூஸ். என்ன பண்ணுங்க அப்படின்னா ராஜ்யசபா டிவி அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம ஒரு சேனல் இருக்கு. அந்த ராஜ்யசபா டிவியில் வரக்கூடிய டிபேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இப்போ ராஜ்யசபா டிவியில் பிக் பிக்சர் அப்படின்ட்டு ஒரு எபிசோட் போகும். இப்போ நம்ம புதிய தலைமுறையில் பார்க்குற மாதிரி நேர்பட பேசு அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிக் பிக்சர் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த 3 பேருமே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு இஷ்யூ எடுத்துட்டு இப்போ ரூல்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா அப்படின்ட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம வந்து சர்வேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க என்னென்ன ரூல்ஸ் மாத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க 3 பேருமே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பிக் பிக்சர் எபிசோட் பாருங்க, மேக்கிங் அவர் ரோட் சேஃபர். நம்மளோட இந்தியாவில வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது. அப்படிங்கிறப்போ ஆக்சிடென்ட்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம், ரோடை வந்து எப்படி சேஃபரா மாத்தலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராஜ்யசபா டிவியோட யூடியூப் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்னால பார்க்கப்படுறது ராஜ்யசபா டிவி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்னிப்பெட் போட்டிருக்காங்க, நோ யுவர் கான்ஸ்டியூஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு. அப்போ இந்த ஸ்னிப்பெட் ஒவ்வொரு இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் பத்தி இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக் புக்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸை ரீட் பண்ணுங்க. அதுதான் பேசிக் புக். அதுல இருந்து நாலேஜ் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் புக் போகலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம் இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட்டுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டா நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றதே மாற்றிக்கிட்டோம். எப்படின்னா இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ், அதாவது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸையும் அவங்களுக்குன்னு தனித்தனி பேஜ் வச்சிருப்பாங்க, அவங்கள போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மை கவர்மெண்ட் இந்தியா அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. இப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமையும் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, டிசைனிங் லோகோ. நீங்க வந்து உங்களுக்கு இப்போ வந்து போட்டோஷாப்ல நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா பெட்டர் கிரியேட் லோகோ ஃபார் நேஷனல் டேட்டாபேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் போர்ட்டல். இதுக்காக நம்ம வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒர்க்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிங்க. இப்போ பாருங்க, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 21,000 வந்து கேஷ் பிரைஸ் தரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் அப்படிதான் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். நீங்க வந்து கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். நம்ம எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ்,
நம்ம வந்து ட்ரிபிள் இசிஇ அப்படின்னு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். இப்போ கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கேட்டிருக்காங்க. யூ கேன் சென்ட் யுவர் ஐடியாஸ். நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்ம ஐடியாஸ் சென்ட் பண்ணும்போது அது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ல அவர் நேம் வில் பி தேர். நம்ம வந்து ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆனதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய போறோமோ அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொன்று பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்து ஒன் மோர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் இரிகேஷன் செக்டார். இரிகேஷன் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கவர்மெண்ட் கொண்டு இருக்கிற ஒரு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல பாருங்க கிறிஸ்பா வந்து ஒரு 4 லைன்ல வந்து அந்த ஸ்கீமை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் நம்ம வந்து எக்ஸாம்ல டைரக்டா வர சான்ஸ் இருக்கு. இன்னொன்று உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னது? இது வந்து கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல வரக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்றதுனாலையும் கூட நம்ம மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டெவலப் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். நான் ஒரு 2 புக்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதுல வந்து திஸ் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் அசோக் கெம்கா. அசோக் கெம்கா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரோட நேர்மைக்காக பெரிய பெயர் பெற்றவர். அவரோட அன்டோல்ட் ஸ்டோரி பத்தி நம்ம வாசிக்கலாம். இது என்னோட புக் ஸ்டோர்ல இருந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அப்துல் கலாமோட விங்ஸ் ஆஃப் ஃபயர். எவ்ரி இந்தியன் யூத் ஷுட் ரீட் திஸ் புக்ஸ். லைப்ரரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 டேல 8 to 10 hours வந்து நம்ம புக்ஸோட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்படிங்கிறப்போ இப்போ வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து புக் படிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வந்து அமேசான்ல இருந்தோ அல்லது லைப்ரரி போயோ வாங்கி அல்லது படிக்க ஆரம்பிங்க. அப்படியே நம்ம வந்து புக்ஸை ரீட் பண்ற ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரிப்பரேஷன் ஜேர்னி. என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ப்ராசஸ் என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மித்ஸ் எல்லாமே சொன்னேன் இல்லையா. ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்குமா அல்லது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் செக்ஸ் யுவர் பேஷன்ஸ். பொறுமையை சோதிக்கும். நம்ம வந்து எப்படி நம்மளோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருக்கு, எவ்வளோ போஸ்டிவேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். அப்படிங்கிறப்போ ஃபார் ஃபியூ இட் டேக்ஸ் 9 attempts, for few it takes 4 attempts, for few it takes 6 attempts. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்ட்டு அட்டம்ப்ட்ஸ் மேலே அட்டம்ப்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம முடிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் 1 year. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா 2வது அட்டெம்ப்ட்டுக்கு நான் கிட்டத்தட்ட அனதர் 1 year நான் வெயிட் பண்ணேன். இந்த 1 yearல நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இன்னும் நீ எக்ஸாமே கிளியர் பண்ணலையா, இன்னொன்று பண்ணிட்டு இருக்கிற. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு அல்லது எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு டே என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் டிமோட்டிவேட்டா பேசுவாங்க, ஒரு சிலர் மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால இட் செக்ஸ் யுவர் பெர்சிவரன்ஸ். நம்ம வந்து எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நம்மளோட இலக்கை நோக்கி கரெக்டாக ஓடுறோமா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டெடிகேஷன். நம்மளோட டெடிகேஷனை இந்த எக்ஸாம் ரொம்பவே செக் பண்ணும். ஒரு ஃபேமஸ் கோட் இப்படி சொல்லுது, there will be obstacles, there will be doubters, there will be mistakes, but with hard work there are no limits. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த கோட் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தடைகள் நிறைய இருக்கும். நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. ஐ மீன் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இவங்களாம் ஸ்கூல்லே ஒழுங்காக படிச்சது இல்லை, ஸ்கூல்லே ஒழுங்காக படிக்க மாட்டான், இவன்ட்டு ஐஏஎஸ் ஆகும் அப்படின்னு டவுட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மிஸ்டேக்ஸ். இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து அந்தந்த மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இலக்கை அடையிறோமா அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம் முக்கியம். வில் இட் பி ஈஸி? நீங்க வந்து ஈஸியா இருக்குமா அந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. பட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது ஒர்த்தா, கண்டிப்பா இவ்வளவு கஷ்டப்படுறது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே அப்சல்யூட்லி இட் இஸ் ஒர்த். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால நம்ம ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்துருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் நம்மளோட சிச்சுவேஷனே இட் வில் டோட்டலி சேஞ்ச். அதனால நீங்க வந்து நம்ம படிக்கிறது வந்து நமக்காக மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டிக்காகவும் படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் ஒர்த். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். அப்போ நம்மளோட தாட்டை நம்ம போடுற ஒரு சைன்ல நிறைய பேரோட வாழ்க்கையே மாற சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஒர்த். லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். உங்களோட தோல்விகள்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ் மட்டுமே நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் கேட்க ஆரம்பிங்க. அவங்களோட தோல்விகள்ல இருந்து கத்துக்கலாம், நம்மளோட தோல்விகள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். நெவர் டர்ன் பேக் அன்டில் யூ ரீச் த கோல். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியலையே, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியலையே, ஒரு சிலர் வந்து நடுவுலயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள், நிறைய பேரை பார்த்துருக்கேன், நடுவுலயே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஐஏஎஸ் தான் கோலா இருக்கு அப்படின்னா அதை ரீச் பண்ற வரைக்கும் never turn back. It doesn't matter if everyone believes in you. You have to believe in yourself to succeed. யார் நம்மள நம்புறான்னு முக்கியம் இல்லை, நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கண்டிப்பா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஐ திங்க் we have 3 minutes. ஸோ நீங்க வந்து டவுட் கேட்டுக்கலாம். we will extend time if possible. Yes sir, it is possible to extend the time. Students, if you have any doubts or if you need any clarification regarding this explanation about full services examination, you can ask now. Students? No doubt, sir. No. Morning. If you need any clarification, you can ask now, or you can share your feedback. If you don't have any doubts, you can. So one of the students is asking how many attempts you can try. எஸ் மேம். இப்போ வந்து அட்டம்ப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 9 அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து மேக்ஸிமம் 9 அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து 9 அட்டம்ப்ட்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணிக்கலாம். 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். எனி அதர் டவுட்? புக்ஸ் என்னன்னு சொல்லணுமா? அந்த லிங்க் சென்ட் பண்ணுமா? ஓகே, நான் லிங்க் வந்து சொல்லியிருந்தேன், இந்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க. LBSNAA தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ் சார், எஸ் இட் இஸ் விசிபிள். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட வெப்சைட். அதுலேயே நான் வந்து புக்ஸ் லிஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன், கம்ப்ளீட் புக் லிஸ்ட். ஆர் யூ கேன் கூகுள் LBSNAA, லபாஸ்னான்னு சொல்லுவோம். இதான் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர், அதுதான் அந்த லபாஸ்னா ட்ரீம்ஸ். இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். Any other doubt? Hi Praveen. Hi. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் ஒரு ஐஏஎஸ் தான் மீட் பண்ணுவேன். Thank you. Thank you I am Sweta. Okay, she is my friend. என்னோட engineering படிச்சாங்க. She is Sweta. My best friend. Thank you so much. If you have any feedback, you can share. Please, anyone of you share your feedback with our resource person. எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் பேசுனது, அல்லது நான் ஃபாஸ்டா போயிட்டேனா? So the session was really useful, sir. It is the eye opener for the students to crack civil services exam. The students don't have any ideas or will get clear idea about civil services exam, I hope. Students, am I right? I hope we got a clear idea about civil services exam through this resource person, Mr. Praveen Kumar, right? Am I right? I have a doubt, ma'am. Another one having one doubt. In chat box, he is having one doubt. Okay. So one of the students is asking, what are the books we can go for mains? மெயின்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்குன்னு தனித்தனி புக்ஸ் லிஸ்ட் கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஆக்சுவலாக டோட்டல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து அட்வான்ஸ்ட் புக்குங்கிறது ஒரு 20 புக் வரும், பேசிக் புக் அப்படிங்கிறது ஒரு 20 புக் வரும். கிட்டத்தட்ட அந்த 40 புக்ஸ் நம்ம ரீட் பண்ணாலே போதும், கம்ப்ளீட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுவுமே இந்த எல்லாம் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே உண்டான புக்ஸ் லிஸ்ட் நான் கம்ப்ளீட்டாக அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 20 புக்ஸ்லையும் நான் வந்து கடகடன்னு சொல்ல முடியாது, சொன்னால் நோட் பண்ண முடியாது. அதனால புக்ஸ் லிஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மேம் ஒரு ஹெல்ப், இந்த ஸ்லைடை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமா? Yeah, sure, sir. You can share. Sir. Okay, ma'am. Okay, ma'am. நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், நீங்க வந்து I will share with the students, sir. Thank you. Okay. Thank you. Okay. Thank you so much, Mr. Praveen Kumar, for Thank you, ma'am. joining us. The session was really very eye-opener. It's a very useful session, sir. Thank you. Okay, thank you. Thank you for inviting me. I would like to convey my thanks to FH Engineering College, Department of Electrical and Electronics. Especially we should thank Mr. Muthuraman sir for arranging such a resourceful resource person.
Thank you, sir. Thank you. I have to thank you also for giving me this, for inviting me. Okay, sir. Thank you. Thank you so much, sir. Thank you, ma'am. Students, shall we wind up? You can join our class more after this program. Thank you.